ஸோ ஹாய் நான் சண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து மாரிசன். மாரிசன் பொறுத்தவரை நீங்க லைஃப்ல பார்க்க வேண்டிய படத்துல ஒரு படம். சரிங்களா? ஏன்னா வந்து இது ஒரு ஜெம். இது ஒரு ஒரு பர்ட்டிகுலரா சொல்லப்போனா இது வந்து அல்னார் கேரளா படம். சரிங்களா? வடிவேலன் சாரு அப்புறம் இன்னும் 2 பேர் வேற படத்த விட்டு வெளிய தூக்கிட்டீங்கன்னா, இது ஒரு அக்மார் கேரளா ஸ்கிரிப்ட், அக்மார் கேரளா ஹீரோ, அக்மார் கேரளா படம். கதைக்குள்ள போயிரும். கதைய பொறுத்தவரை வந்து நம்ம இவரு ஃபஹத் ஃபாசில் வந்து ஜெயிலருந்து ரிலீஸ் ஆறாரு. சரிங்களா? ரிலீஸ் ஆயிட்டு அவர பொறுத்தவரை வந்து எந்த வீட்டுக்கும் போய் அவரா இந்த வீடு தொறந்திருக்குன்னா போய் திருட மாட்டாரு. அவருக்கா உள்ளேன்னு தோணும். ஸோ அப்படி அப்படி இருக்கப்போ வந்து ஒரு வாட்டி வீடு குதிச்சு உள்ள போறாரு. கொள்ளையடிக்கலாம் போனா, அங்க வந்து வடிவேலு சார கையில வளையல போட்டு பேர் என்ன லாக்க போட்டு கட்டி வச்சிருக்காய்ங்க. ஸோ அப்போ வந்து இவரு என்ன சொல்றாரு அப்டின்னா வந்து, "என்னப்பா நான் ஒரு அல்சைமர் பேஷண்ட்டு. என் மகன் இங்க கட்டி வச்சுட்டான். நீ வேணா இந்த இத அவுத்து என்னைய கூட்டு போ. நான் உனக்கு காசு தரேன். எவ்வளோ காசு குடுப்ப?" அப்படின்னோனே, "அப்பா என்ட்ட இல்லப்பா ஏடிஎம் கார்டு இருக்கு. பேங்க்கு போனா அது என் நம்பரையும் கார்டையும் குடு. நான் போய் எடுத்து பார்த்துட்டு வரேன்." "இல்ல எனக்கு ஏடிஎம் தான் ஞாபகம் வரும். இல்லைன்னா மறந்துருவேன்னு" சொன்னோனே, சரிப்பா ஏடிஎம் கூட்டு போய் பார்க்கும்போது 25,000 எடுப்பான் பேங்க்லேருந்து. இவன் சைடுல நெட்டு பார்க்கும்போது பார்த்தா, பேங்க்ல 25,00,000 இருக்கும். "ஏய் இவன விட்டுறக்கூடாதுடா எப்படியோ கொள்ளையடிச்சுப்பாங்கன்னு" பார்க்கும்போது, "நீ இப்ப எங்கடா போற?" அப்படின்னு சொல்லும்போது, "பொண்ணு வீடு திருவண்ணாமலையில இருக்கு. அங்க போனா பையன் எப்படியும் வந்து என்ன கூட்டு போயிருவான். அதனால நான் இப்ப எப்படியும் சேலத்து பக்கம் போய்" ஆமா, ஆமா. அதனால சேலத்து பக்கம் போய் நான் எங்கேயாவது உட்காந்துக்க வேண்டியதான். என் ஃப்ரெண்டு வீட்ட போய் பார்த்து அப்படின்னு சொன்னோனே, "நான் அங்க தான் போறேன். நான் உங்கள இறக்கி விடுறேன். வாங்க வண்டியிலேயே போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்த அடிக்கிறதுக்காக வண்டியில போறாங்க. கிளம்புறாங்க 2 பேரும். சரிங்களா? இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு. இங்கிட்டு வந்து இந்த வீட்ல இருந்து கூட்டு போனாங்க பார்த்தா, அந்த வீட்ல பார்த்தா ஒரு கொலை நடந்திருக்கும். இந்த கொலை பண்ணது யார்றா? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஆக மொத்தம் பார்க்க போனா, இவருக்கு வந்து அது கட்டிலாம் போடல. அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலை நடந்தது யாருன்னு பார்க்க போலீஸ் தேடிட்டு இருக்கு. இது ஒரு செம்ம இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும். இதுக்கப்புறம் போகும்போது உண்மையிலேயே வடிவேலு வந்து அல்சைமர் பேஷண்ட்டா? இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்படி இருக்காரா? ஃபகத் ஃபாசில் எதுக்கு வடிவேல விடாம சுத்திக்கிட்டு இருக்காரு? இவருக்கான நோக்கமான அந்த பணத்த விடன்னு அடிக்க முடியுமா? வடிவேலுலேருந்து அந்த காச ஃபகத் ஃபாசில்னால எடுக்க முடிஞ்சுச்சா இல்லையா? அப்படிங்கிறது வந்து மீதி இருக்க கத. ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது மஸ்ட் வாட்சபிள் மூவி மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ செம்ம படம். சூப்பரா போகும். நீங்க யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. அதாவது சில படங்கள் மட்டும் தான் வல்காரிட்டிய காமிக்காம, கொடூரத்த காமிக்காம உங்க மனசுக்குள்ள இருந்து ஈவரத்த வெளிய கொண்டு வருது. இந்த படத்துல உங்க வந்து வல்காரிட்டிய ஒரு பொட்டு கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா உங்க மனச வந்து ஒரு முழுசா உருக்கி, அழுகாத குறையா வந்து உட்கார வச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ நல்லாருக்கும். சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இத நீங்க யோசிக்க கூட மாட்டீங்க. இப்படி ஒரு படம் இருக்குமா? இப்படி ஒரு படம் எடுக்கலாமான்னு அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்கிரிப்ட். செம்ம ஒர்த் ஸ்கிரிப்ட், செம்ம வெயிட் ஸ்கிரிப்ட். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.